இங்க நம்ம ஹீரோ வெங்கியா லட்சுமி வீட்டுக்கு போயிருக்கான். அங்க அவனுக்கு சாப்பிட்ட குலாப் ஜாமுன் குடுக்குறாங்க. இவன் ஒரு ஸ்வீட் லவர்ன்றதால அது பத்தாம ஐஸ்கிரீம் ஜெரி பழம் எல்லாத்தையும் போட்டு ஒரு புடி புடிக்கிறான். இன்னொரு நாள் இவன் ஆளு கூட கஃபேக்கு போயிருப்பான். அப்ப ஜூஸ்ல ஸ்வீட் கம்மியா இருக்குன்னு வெயிட்டர் கூப்பிட்டு இவன் சண்டை போடுவான். அப்பதான் லட்சுமிக்கு புரியுது இவன் சரியான ஸ்வீட் லவர்னு சொல்லிட்டு. ஒரு நாள் இவன் பைக்ல போயிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு சுகர் இருக்கு, நீங்க இதை கண்ட்ரோலா வச்சுக்கலாம், உங்க லைஃப் காலி ஆயிடும்னு சொல்ல 28 வயசுல நம்மளுக்கு சுகரான்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிடுறான். இது லவ்வர் கிட்ட சொன்னா அவன் நம்மளை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிருவான். பிடிச்ச சாப்பாட்டுலாம் ஒதுக்கி வச்சுட்டு சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு டயட்ல இருக்கான். ஒரு நாள் பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து வெஜிடபிள்லாம் வீட்டுல இருக்கிறத பார்த்து இவனுக்கு என்ன பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி ஜாகிங் கூட்டு போவாரு. ஒரு நாள் ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆளு வீட்டுக்கு விருந்துக்கு போறான். இவனுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சு அவங்க சாப்பாட்டுக்கு பதிலா ஸ்வீட்டை தான் அவனுக்கு அதிகமா வச்சு உபசரிக்கிறாங்க. யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம இவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிக்கிறான். ஆனா திரும்பி வர வழியில நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிட போதுன்னு பயந்துகிட்டு கூட வந்த ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுவான். இது யார்கிட்டயுமே நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியமும் வாங்கிடுறான். ஆனா 2 நாள் கழிச்சு ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இவனுக்கு சுகர் இருக்கு, யாருமே இவனுக்கு ஸ்வீட் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு உலக தள்ளிடுறான். எப்படியோ இந்த விஷயம் நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்து போன ஹீரோ அதுக்கு முன்னாடி அவசரமா லட்சுமி திருமணம் பண்ணிக்க. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்ல லட்சுமி பானுக்கு பதிலா தேனு சக்கரை பிஸ்தான்னு போட்டு ஒரு ஷேக் ரெடி பண்ணி கொடுக்குறா. மறுநாள் காலையில அதிக ஸ்வீட்டை செஞ்சு அன்பால அவனை கொல்ல ஆரம்பிக்கிறா. உண்மையை சொல்ல பயந்துகிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஆபீஸ்ல போயிட்டு பாந்தி எடுத்துட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோக்கு சுகர் இருக்க மேட்டர் லட்சுமிக்கு தெரிய வர இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டலான்னு சொல்லிட்டு இவ சம கோவமாயி ஹீரோ விட்டுட்டே போயிடுறா. ஆனா அவங்க அக்காவோட 7 வயசு பொண்ணுக்கு சுகர் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து ஃபீல் பண்ண. அப்போ இந்த மாதிரி தானே ஹீரோவும் கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லி அவன் தப்ப உணர்ந்து ஹீரோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ டயட்ல இருந்து சுகர் லெவல நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருப்பான்.